அடுத்ததாக, எந்த நிலையிலும் தன் அரசியல் நிலைப்பாடு என்றுமே மாறாது 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை தந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசுடைய அரசியலை மிக நுட்பமாக விளங்கிக் கொண்டு எங்களுக்கு அன்றாடம் போதித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் வழிகாட்டி தமிழ் தேசிய புரட்சியார் தோழர் தமிழையன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அன்புக்குரிய தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் பற்றி தோழர்கள் பேசியிருந்தாலும் கூட இந்த மாநாடு ஒரு எழுச்சியினுடைய வடிவமாக நாம் பார்க்கிறோம் என்பதற்கான அடையாளம். செப்டம்பர் 1 அந்த நாளில் நடந்த நிகழ்வு குறித்து தமிழர்கள் நடுவிலே கொண்டு செல்லுகிற ஒரு பணியாக மேற்கொண்டிருக்கிற நாங்கள் அந்த நாள் ஒரு உணர்வெழுச்சியினுடைய வடிவமாக பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை தமிழ் தேசிய இயக்கங்கள் ஒருங்கிணைத்து எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் முகமாக வந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர் காளை உள்ளிட்ட மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற தோழர்கள், பேச இருக்கிற பெரியவர் தோழர் கி வெங்கட்ராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நினைவுகளால் வாழ்கிறது இந்த உலகம். நினைவு என்ற அந்த சொல்லுதான் மனிதனை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நாம் யாரை நினைக்கிறோம் என்பதில்தான் வேறுபாடு. தோழர் தமிழரசன் என்கிற அந்த மகத்தான மனிதன் அந்த நொடி மரணம் நெருங்குகிற அந்த நொடியில் அவன் என்ன சிந்தித்திருப்பான் என்கிற கேள்வி நமக்கு எழுகிற போதுதான் எத்தனை எண்ணங்கள், எத்தனை வலி, இதையெல்லாம் அந்த மரணம் தழுவுகிற அந்த ஒரு நொடியில் ஒரு அலை போல வந்து போகும். இது அந்த போராட்டத்தினுடைய ஊடாக இருக்கிறவர்களுக்கு நாம் நினைவாக எண்ணி பார்க்கிற ஒரு கற்பனை வடிவத்தில் எண்ணி பார்க்கிற நிகழ்வாக என்னுடைய குழந்தை, என்னுடைய தாய் இறக்கிற அந்த தருணங்களில் என்ன நினைவலைகளை எழுப்புவாளோ என்கிற அந்த ஒரு நிமிடம்தான் நமக்கு கண்களில் இருந்து நீர் வடியும். 1987 கொல்லப்பட்ட பொன்பரப்பில் கொல்லப்பட்ட அந்த மகத்தான ஒரு தலைவன் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய பெரும் வாழ்வை, அந்த வாழ்வுக்கு காலங்கள் அல்ல, ஆண்டுகள் கணக்கில்லை, அந்த குறிப்பிட்ட காலங்களில் வாழ்ந்த அந்த மனிதன் என்ன சிந்தித்திருப்பான் என்பதை எண்ணுகிற போதுதான் நம்முடைய அந்த செப்டம்பர் 1 எண்ணி நாம் கலங்குகிறோம்,
கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் கடந்து விட்டது. உறுதியாக சொல்லுவேன், என்னுடைய தாயின் மரணம் என்னை அசைத்து பார்க்கவில்லை. என்னுடைய தந்தையினுடைய மரணம் என்னை அசைத்து பார்க்கவில்லை. சின்னஞ்சிறுவனாக இருக்கிற போது அந்த மகத்தான தலைவன் மக்களால் அடித்து கொல்லப்பட்டான் என்ற செய்தி எல்லாம் செய்தி ஊடகங்களிலும் வருகிற போது அந்த வேதனை நம்மளை இன்றும் ஆட்கொண்டிருக்கிறது. 38 ஆண்டுகளாக ஆட்கொண்டிருக்கிறது என்றால் அவன் முகம் பார்த்ததில்லை, நாம் அவனோடு பேசியதில்லை, அவர்களோடு நாம் அரசியல் செய்ததும் இல்லை. ஆனால் 38 ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். என்னை ஈன்ற தாய் மரணிக்கிற போது என் கண்களில் நீர் வரவில்லை. வலி இருக்கலாம், நீர் வர வேண்டும். எப்படி நந்தி பெருங்கடலில் மாக்கடலில் மரணித்த அந்த மக்களுடைய உணர்வு எழுச்சி வருகிறதோ, யாரும் கேட்கவில்லை. அநாதை பிணங்களாக மரணித்து போனார்களே அந்த கடலில், யாராவது கேட்டார்களா? நாமளும் நடைபிணமாகத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்று சொல்லுவதற்கு நம்முடைய பேனாக்கள் தயங்கியதில்லை, எழுதுகோள் தயங்கியதில்லை. நந்தி பெருங்கடலின் துயரங்களை இன்றும் சுமந்திருக்கிற அந்த வலி நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை தான் புகைப்படமாக இங்கே ஒரு தலைவர் இருக்கிறார். அப்படிதான் அந்த பொன்பரப்பிலே கொல்லப்பட்ட என்னுடைய இனத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு தலைவனாக நாங்கள் எண்ணுகிற, நாங்கள் கொண்டாடுகிற தோழர் தமிழரசன் அவர்கள் இருக்கிறார்கள். பொன்பரப்பி நடந்து அந்த ஓராண்டுக்கு பின்பாக அந்த மண்ணில் கால் புதைத்து அந்த தலைவன் எங்கு மரணித்து போனோம் அந்த இடத்திலே ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தக்கூடியவனாக நான் அந்த காலங்களை எண்ணி பார்க்கிறேன். அன்று தொடங்கிய அந்த போராட்டம், அதற்கான வழிமுறைகள் எண்ணற்றவை, எண்ணற்ற சிந்தனைகள். ஆனால் எப்படியாவது நம்முடைய அதனுடைய வரலாற்றை கடத்திவிட வேண்டும் என்கிற உணர்வு நம்மில் ஆழ்மனதில் இருந்து உருவாகிறது. ஒரு ஆங்கில திரைப்படத்திலே வருகிற காட்ஃபாதர் என்கிற ஒரு படம், அந்த படத்திலே கதாநாயகனாக இருக்கிற மார்லின் பிராண்டோ சுடப்பட்டு மருத்துவமனையிலே வீட்டிலே படுத்திருப்பார். அப்போது அவருடைய சின்னஞ்சிறு அகவையிலே நடக்கிற அப்படியே கண்கள் போய்கொண்டே இருக்கும். அப்போது அந்த மலை, அந்த ஆடுகள், அங்கு மேய்க்கிற பெண்கள், ஆண்கள் என்று அவருடைய நினைவலையை எழுப்புகின்றன. ஏன் அந்த நினைவலையை எழுப்புகின்றன என்று பார்க்கிற போது அவன் ஒரு செவ்விந்தியனாக, அமெரிக்காவினுடைய கோலோச்சுகிற, அமெரிக்கா என்று மிகவும் கோலோச்சுகிற ஆதிக்கவாதிகளால் அடித்தொடிக்கப்பட்ட அந்த செவ்வியந்தினுடைய உணர்வெழுச்சி அந்த மண்ணோடு சேர்ந்து அந்த படத்திலே ஒரு காட்சியாக வரும். ஒருவேளை தமிழரசன் அவர்கள் பொன்பரப்பிலே இறந்தபோது இந்த நாடு, இந்த மக்கள் இந்திய பேராதிக்கத்தினுடைய விளைவாக சிதைந்து கொண்டிருக்கிறார்களோ, அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்கிற அந்த ஒரு நொடி மரணத்தினுடைய நினைவலைகளை எழுப்பியிருக்குமோ என்று இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். நமக்கான வரலாற்றினுடைய வழிகளை எப்படி நாம் மக்களுக்கு கடத்தி செல்கிறோம் என்பதில்தான் ஒரு விடுதலை போராட்டம் தொடங்குகிறது. சேவினுடைய போராட்டத்தை நாம் கொண்டாடுகிறோம். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று பிடல் காஸ்ட்ரோ அறிவித்தாரே. உலகமெல்லாம் எழுந்த போராட்டங்களுடைய வழிகளை உணர்ந்து அந்த மனிதன் போராடி அந்த கணங்கள் எல்லாம் நாம் இந்த இளைஞர்களுக்கு நாம் கடத்தியாக வேண்டும், இந்த இனத்திற்கு நாம் சொல்லியாக வேண்டும் என்கிற உணர்வெழுச்சிதான் இந்த மாநாடாக நான் எண்ணி பார்க்கிறேன். வரலாற்றில்
எண்ணற்ற இனங்கள் அடையாளமற்று போயிருக்கின்றன. எத்தனையோ படையெடுப்புகள் நடந்திருக்கின்றன தமிழ்நாட்டின் மீது, தமிழர்கள் மீது, தமிழ் மொழியின் மீது. ஆனால் அது மீண்டும் மீண்டும் ஒரு தீப்பொறியை போல எழுந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஆதிக்கவாதிகள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆடுகிற ஆட்டத்தில், அந்த சதுரங்க ஆட்டத்தில் தமிழர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிற அந்த ஆட்ட வித்தையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கு சாதி. சாதி என்பது உணர்வெழுச்சி என்பது, சாதியினுடைய அடையாளம் என்பது கூட இங்கு ஒரு அருவருக்கத்தக்கதாக மாற்ற வேண்டும் என்பது தோழர் தமிழரசன் அவர்களுடைய அரசியல். தோழர் புகழேந்தி அவர்கள் சொன்னார்களே, சங்க இலக்கியத்தில் எங்கே சாதி இருக்கிறது என்று. தமிழர் என்று ஒரு இன வரையறை வருகிற போது சாதி என்பது அழிந்து போகும். இதுதான் உண்மை. அதை யாரால மாற்ற முடியாது. அந்த எழுச்சியை, தமிழர் என்கிற ஒரு எழுச்சியை உருவாக்குவது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்கு நாம் அணியமாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு உணர்வெழுச்சினை நாம், சில தோழர்கள் சொல்வார்கள், நாம் எவ்வளவு காலம் போராடி இருக்கிறோம், தோற்றிருக்கிறோம். நம்முடைய அருமை தோழர் மாறன் இருக்கிறார். நாங்கள் அண்ணாச்சி என்று புகழ்ந்து பேசுகிற ஆலப்பாக்கம் முருகேசன் இருக்கிறார். அவர்களெல்லாம் எண்ணற்ற இயக்கங்களை செய்தவர்கள் தான். சிறைச்சாலைகளிலே மக்கள் நடுவிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்களுக்கு இந்த வரலாற்று பக்கங்களிலே இடம் உண்டா? இல்லை. அவர்கள் யார் என்பதை நாம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியலிலே யாரும் எதுவும் பண்ணாத, எந்த விதமான அரசியலற்றவர்களெல்லாம் இன்று தமிழகத்தினுடைய தலைவர்களாக உருவாகி வருகிறார்கள் என்கிற வேதனை நம்மிடம் இருந்தாலும் கூட அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய வரலாற்று நாயகர்களை நாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பணியாக உணர்கிறோம். மக்கள் தன்னுடைய போராட்டங்களை அமைத்துக் கொள்வார்கள். அதற்கு ஒரு இயக்கம் உருவாகும். அதற்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சி உருவாகும். ஆனால் அவர்களுக்கு சரியான தலைமையை சொல்ல வேண்டும், சரியான அரசியலை சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை. 1986 தன்னுடைய கட்சி திட்டத்தில் கட்சியினுடைய ஆவணமாக முன்வைத்த தோழர் தமிழரசன் அவர்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிற வடவர் எதிர்ப்பு, இந்தி மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நடக்கிற முரண்தான் முதன்மையான முரண்பாடாக இருக்கிறது என்பதை பதிவு செய்கிற அந்த ஆவணம் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசித்து அந்த அறிக்கையை முன்வைக்கிற அந்த அரசியல் புரிதல் இங்கு நமக்கு ஏன் வரவில்லை? அதுதான் கேள்வி. அப்படியான ஒரு அரசியலை நகர்த்த வேண்டும். அப்படியான ஒரு அரசியலை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும். நாம் தோல்வியடைந்தவர்கள், நமக்கு வரலாற்று படிவங்கள் இல்லை, வரலாற்று அடையாளங்கள் இல்லை என்று பேசுகிறார்கள். இல்லை நண்பர்களே, மோடி வருகிறார். எங்கே வருகிறார்? கங்கை கொண்ட சோழபுரம் என்ன ஒரு பெரிய நகரமா? இல்லை. மக்கள் கூட்டமாக வாழ்கிற இடமா? இல்லை. என்ன இடம் இருக்கிறது அங்கு? அங்குதான் ராசேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து 56 நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் என்றால் நம்மால் ஏன் முடியாது? ராசேந்திர சோழனை சரியாக நாம் அரசியல் படிக்கவில்லை. ராசேந்திர சோழனுடைய வரலாறு நம் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, நாம் படிக்கவில்லை என்கிற ஒரே காரணத்தினால் நாம் அந்த இடத்திலே தோற்றிருக்கிறோம். அதனால தான் மோடி வருகிறார். என்ன ஒரு 56 நாடுகளை அவன் கட்டி காப்பாற்றிருக்கிறான் என்றால் அதுவும் நம்மோடு இணக்கமாக இல்லை. கடல் கடந்து இருக்கிறது. கடல் கடந்த நாடுகளை அந்த காலத்தில் கட்டி காப்பாற்றுகிறான் என்றால் அவனுடைய திறமை என்ன? அப்படி என்பதை அவன் பிரமித்தான் வருகிறான். காரணம், இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சிக்கல்கள்,
இந்தியாவில் தேசிய இனங்களுடைய சிக்கல்களை அவனால் கட்டி காப்பாற்ற முடியாது. இந்தியா எப்போதும் ஒன்றாக இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஆனால் அரசியல் அதிகாரம் என்கிற ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கிறார்கள். என்ன மு.க. ஸ்டாலினுக்கும் லாலு பிரசாத் யாதவனுடைய மகனும் தேஜாஸ் யாதவுக்கு என்ன உறவு, என்ன அவசியம்? இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏன் அங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியிலே பேசி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான அரசியலை நம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். 6 லட்சம் வாக்காளர்கள் இங்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். 6 லட்சம் என்பதெல்லாம் பொய்க்கதை. இன்னும் கூடுதலாக நாம் பஞ்சம் பிடைக்க போன நாடு என்று சொல்லக்கூடிய ராமநாதபுர நாடு முகவை பகுதி, அந்த பகுதியிலே அவர்கள் கோலோச்சுகிறார்கள் தோழர்களே. சென்னையில் மட்டுமில்லை, கோவை, ஈரோடு, சேலம், இது மட்டும் இல்லை, முகவை மாவட்டத்திலும் அவர்கள் கோலோச்சுகிறார்கள் என்றால் அதனுடைய அரசியல் என்ன? லட்சக்கணக்கான மக்கள் இங்கு குடியேறி இருக்கிறார்கள், ஆதிக்கம் செய்கிறார்கள், இந்த தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்பதை நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். அது கொள்ளையடிக்கிற அரசியல் மாறி நிலை பெறுகிற அரசியலாக உருமாறி இருக்கிறது. எப்போது நிலை கொள்ளுகிற அரசியலாக உருமாறுகிறதோ அவர்கள் நம்மை அழிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்று பொருள். அதனால தான் துறைமுகம் போன்ற தொகுதிகளிலே இந்தியிலே துண்டறிக்கை அடித்து கொடுத்து வாக்கு கேட்கிறார்கள் என்றால் அப்போது எவ்வளவு தூரம் அவருடைய ஆதிக்கம் இருக்கும். அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய இளைஞர்களுக்கு அரசியலை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாமளும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதனால தான் அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும், அரசியல் வழியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இது போன்ற அரசியல் மாநாடுகளை நடத்துகிறோம். அது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்று சில கேலியாக பேசலாம். அனைவருக்கும் கேலிகள் உண்டு, நகைச்சுவை உணர்வு உண்டு. ஆனால் அதை மீறி உலகத்தினுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தோழர்களே. ஈழப் போராட்டம் தொடங்குகிற பொழுது சின்னஞ்சிறு குழுக்களாக உருவான இயக்கம்தான் உலகத்தை வியப்பித்திருந்தது, ஆக்கிரமித்திருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கான காலம் இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் தெளிவாக வரையறுத்துக் கொண்டார்கள். சிங்கள பேரின பௌத்தவாதிகள் தான் எமது இனத்தினுடைய எதிரி என்பதை வரையறுத்துக் கொண்டார்கள் அவர்கள். ஆனால் நாம் வரையறுத்துக் கொண்டோமா? 1000 குழப்பம், 1000 அரசியல் தர்க்கங்கள் என்பதுதான் நமக்கு எதிரி என்பது இந்தியா மட்டுமல்ல. நாம் தவறாக அரசியல் புரிந்திருக்கிறோம் தோழர்களே. இந்தியா என்பது ஒரு அரசியல் பூகம்ப வடிவம். ஆனால் இந்தியர்கள் தான் நம்முடைய எதிரிகள் என்பதை வரையறுத்துக் கொள்ளுகிற காலம் உருவாகிற போதுதான் நம்முடைய அரசியல் மேல் எழும்போம். இதை தவிர்த்து வேறு வழி இல்லை. இந்தியர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தாமல் நாம் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்த முடியாது. அதற்கான வழி என்ன? அதைதான் தமிழரசன் அவர்கள் இந்தி மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான முரண்பாடு முதன்மை முரண்பாடாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னார். அந்த அரசியலை நாம் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கோபித்துக் கொள்வாரோ இவர் கோபித்துக் கொள்வாரோ என்பதெல்லாம் கிடையாது. அரசியல் என்று முடிவெடுத்த பிறகு அதற்கான வேலைகளை நாம் செய்வதற்கு துணிய வேண்டும். இந்தியர்கள் தான் அதிலே உழைக்கும் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், விவசாய வர்க்கம் அதெல்லாம் கிடையாது. பானிபூரி விற்கிற போய் நீ ஏன் பார்க்குறீங்க? ஏன் இந்த வேலை செய்கிறவங்களை பண்ணுறவங்களை ஏன் பார்க்குறீங்க? அவங்களாம் உழைக்கும் வர்க்கம் இல்லையா? அப்படி இல்லை தோழர்களே. அவர்கள் தான் ஆளும் வர்க்கத்தினுடைய ஆளுமை செலுத்துகிறவர்களுக்கு துணையாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அரசியலை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் தான் வடவர் எதிர்ப்பு என்பது என்ன? அவர் அண்ணா பேசியிருக்கிறாரு. அண்ணா பேசாத வாழ இதுவா மாயமாலமா என்னன்னு பேசுவார் அவரு. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு கட்டத்தை அடைய வேண்டும். அதற்கான ஒரு அரசியலாக எழுச்சி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தோழர்களே. அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நம்முடைய தோழர்கள்
மிக மிக நெருக்கடியோடு இந்த மாநாட்டை வெற்றிகர மாநாடாக அரசியல் எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற பெரியவர் தோழர் கி வெங்கட்ராமன், தோழர் தோமா ஜான்சன், நெய்தல் வேங்கையினுடைய அமைப்பினுடைய தோழர் ஜான்சன் அவர்கள், தோழர் கழகம் இலக்கிய அமைப்பினுடைய தோழர் கீரா அவர்கள், தோழர் தமிழர் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் இமயம் சார் அவரெல்லாம் பேசுவார். அவர் பேசுவதற்கான இடம் நேரம் வாய்ப்பில்லை. நம்முடைய தோழர் புகழேந்தி அவர்கள் சொன்னது போல இந்த இனத்திற்கான தன்னுடைய உழைப்பை பெரும் பகுதியை செலவழித்துக் கொண்டிருக்கிற புகழேந்தி உட்பட தோழர் அவர்கள் பேரை சொல்வதற்கான வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறோம். தோழர் முருகேசன் அவர்கள், அண்ணாச்சி முருகேசன் அவர்கள், என்ன எப்படி சொல்லுவது, அவர்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிறையில் இருந்தவர்கள், அவர்களெல்லாம் அப்பழக்கப்பட்ட ஈகம் செய்தவர்கள். தோழர் மாறன் அவர்கள், இவர்களெல்லாம் இந்த அரங்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் கட்சி தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.